நன்றி. இந்த நாளிலும் கூட என்னுடைய பேர் வில்லியம். திருச்சி காவல்துறையில், ரயில்வே காவல்துறையில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தேன். பணியாற்றி வரும்போது 1996 என் மேல வீணான ஒரு பழியை போட்டு நாங்கள் ஒரு 3 பேர், ஒரு எஸ்ஐ 2 போலீஸ், அப்போ பெரிய எங்களை வேணும்னே கெடுக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு செய்யப்பட்ட காவல்துறை. அப்போ திருச்சியில எஸ்பிசிஐடியில சிபிசிஐடியில இருந்த திரு சி பழனிசாமி இன்ஸ்பெக்டர், அவரு கரத்துல தான் ராம்சி நகரம் திருவெரும்பூர் கொள்ள கோஷ்டியும் அவர் தலைமையில தான் இருக்குது. அவங்க கொள்ளையடிக்க போனோம்னா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. சொல்லிட்டு போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துருவானுங்க. அதுல பங்கு போறதான் அவருடைய வேலை. உண்மையான குற்றவாளியை கொடுக்க மாட்டானுங்க, கொன்ன வாயினை கொடுப்பாங்க. இப்படிதான் நடந்துச்சு. அதுல எங்க ஸ்டேஷனுக்கு, திருச்சி ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜம்பு ஜெயராமன் 2 பேரும் வாண்டட். கிட்டத்தட்ட 8 வருஷமா அவர் தான் வச்சிருக்கிறார். அவங்கள எங்களுக்கு பிடிச்சி கொடுக்க முடியாது அவரால். ஏன்னா அவங்களை வச்சு நிறைய வருமானம். ஆகவே அவனுங்களை நாங்க பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி நீதி அரசர் முன்பாக நிறுத்தி ரிமாண்ட் பண்ணி ஜெனரல் ஜெயில திருச்சியில அடைச்சாச்சு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, எங்க மேல திரு பழனிசாமி இன்ஸ்பெக்டருக்கு வெறுப்பாயிருச்சு. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில திரு பாஸ்கர் தான் நினைக்கிறேன், ஸ்தோத்திரம், அவரு என்ன பண்ற, அவரு மூலமா எங்களை லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு சீனே நடத்தினாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையான காரியங்கள். பட் கடைசியில அது 2 வருஷமா இருந்து அந்த கேஸை உடனே பெயில்ல விட்டாங்க எங்களை 3 பேர்த்தையுமே. 2வது என்ன நடந்துச்சு, 2 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இது வேணும்னே போலீஸை திட்டம் போட்டு போட்டதுன்னு சொல்லிட்டு டிடிபி என்கொயரி, கலெக்டர் என்கொயரிக்கு போட்டாங்க. கிட்டத்தட்ட பல வருஷமா அவங்க வரல கம்ப்ளைண்ட் பார்ட்டி. நாங்க ஒவ்வொரு மாசமும் கரெக்டா அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம் 3 பேருங்க. இப்படி காலகட்டங்கள் வரையில அதை பைண்ட் பண்ணி டாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பல வருஷங்கள் கழிச்சு எங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, எஸ்ஐக்கு ரிட்டையர்டு கொடுத்து அவருக்கு பென்ஷன் எல்லாம் கொடுத்து அவர் முடிச்சிட்டாங்க. அடுத்தாக்குல என்னோட இருந்த காவல்துறை சகோதரனுக்கு ரிவார்ட் பண்ணி போலீஸா டியூட்டிக்கு எடுத்துட்டாங்க. எனக்கு வயது மூப்புனால 2012 எனக்கு ஃபுல் ரிட்டையர்டு அலோடு கொடுத்துட்டாங்க. ரிட்டையர்டு அலோடுன்னு கொடுத்துட்டு எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல. சில வருஷங்கள் கழிச்சு எனக்கு அந்த 17 வருஷம் நான் டியூட்டி பார்த்ததுக்கு மட்டும் பென்ஷன் போட்டு 1450 ரூபா ரெக்கவரி பண்ணாங்க. ரைட், ஓகே. ரெக்கவரி பண்ண நான் ஒத்துக்கிட்டு அந்த பென்ஷனை வாங்கிக்கிட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, வெறும் பென்ஷன் மட்டும்தான், கம்பன்சேஷன்லாம் கொடுக்கவே கிடையாது. அப்போ அப்படி இருக்கல நான் என்ன பண்ணேன், இதை வாங்கிக்கிட்டு மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கு தொடர்ந்து சில வருடங்கள் கழித்து தீர்ப்பு ஆகுது. நீதி அரசர் எனக்கு நீதியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, நான் 17 வருஷம் டியூட்டி பார்த்தேன். 17 வருஷம் டியூட்டி பார்க்க சஸ்பெண்ட் பண்ணது அவங்க தான். நான் மீண்டும் டியூட்டிக்கு வரேன்னு சொல்லி தான் கேட்டேன். மீண்டும் என்ன சஸ்பெண்ட் பண்ணாரு எஸ்பி. இப்படி இருக்கல அவரை நான் முழுவதும் டியூட்டி பார்த்தது மாதிரி போட்டு ஃபுல் பென்ஷன் கொடுக்கணும். அவருக்கு ஃபுல் பென்ஷன் இல்லாம அதுக்குண்டான அரியர் எல்லாத்தையும் கொடுத்து பென்ஷன் எஃபெக்ட் கொடுக்கணும், எல்லா காரியத்தையும் கொடுக்கணும். நீதி அரசர் 2வது அதிலே கொடுக்கிறாரு. இதுக்கு இவ்வளவு நாள் நீ கொடுக்காதனால வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. 9ஆம் தேதி 2ஆம் மாசம் 2023 இந்த ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் போட்ட உடனேயும் இது கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க கோர்ட்டார். எனக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்க என்னோட வக்கீல் மூலமா. அதை நான் எடுத்துட்டு போய் காப்பி போட்டு எங்க திருச்சி ரயில்வே போலீஸ் எஸ்பி கிட்ட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணேன். அவர் உடனே நான் ஃபார்வர்ட் பண்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசினாங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஃபார்வர்ட் பண்ண பிற்பாடு ஒரு 3-4 மாசம் கம்முன்னு இருந்தேன். ஒண்ணு தவறுன்னு தெரியல. நான் உடனே சிஎம் செல்லுக்கு நேரா போனேன். சிஎம் செல்லுக்கு நேரா போனோம். அந்த செல்லுல தான் வாங்குறாங்களோ இல்லையா, அதை வாங்கி எங்கேயோ அனுப்புறேன்னு யாரும் சிஎம் செல்லு கவனத்துக்கெல்லாம் கொண்டு போறது கிடையாது. இப்படிமா ஓடிச்சு.
இன்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. 3 வருஷம் முடிஞ்சு 2வது மாசத்துல 9ஆம் தேதியோட முடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. 23ல போடுற ஆர்டர் 3 வருஷமா என்னைய வந்து டாட்ல வச்சு என்னைய வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. நானும் பல தடவை பெட்டிஷன் மேல பெட்டிஷன். அப்ப திரு ஐஏஎஸ் அமுதா சகோதரி இருந்தாங்க. அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு முறையில பார்க்க விடல. அங்க இருக்கிற ஆட்கள் வந்து பார்க்க விடல. அவங்க அங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல கொடுத்துட்டு போங்க, அது அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தாப்புல அடுத்த ஆள் வந்த ஒரு உள்துறை செயலாளர் ஐஏஎஸ் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கல. அவங்களுக்கு இப்படிதான் என்னை பார்க்க விடல, விட்டுட்டாங்க. சிஎம்ஐயும் பார்க்க விடல. நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாருக்கும். தலைமை உள்துறை செயலாளருக்கு 5-6 பெட்டிஷன் நிறைய காப்பி இருக்கு என்கிட்ட. ஸ்தோத்திரம். நிறைய டாக்குமெண்ட் இருக்குது, அக்னாலேஜ்மெண்ட் வாங்கினது இருக்குது, சிஎம் செல்லுக்கு இருக்குது, எங்க எஸ்பிக்கு போட்டது இருக்கு. எங்க எஸ்பில இருந்து என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கு, அவங்க வந்தோடனே நாங்க செய்யறோம். எங்க போலீஸ் ஆபீசர் மீது நான் ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுவரை எனக்கு எந்த ஒரு காரியமும் இந்த தலைமைச் செயலகத்திலிருந்து எங்களுக்கு வரவே இல்லை. இப்ப சமீபத்துல போன மாசம் டிஜிபி அலுவலகத்துல இருந்து அதனுடைய ஒரு காப்பி வந்து எஸ்பிக்கு அனுப்பியிருக்காங்க, திருச்சிக்கு. எனக்கும் கொடுத்திருக்காங்க 1 to 45. அது என்னன்னு எனக்கு புரியல. இவ்வளவு 3 வருஷம் கழிச்சு அதை கொடுக்குறாங்க. கொடுத்து அதனுடைய ரிப்ளை வரட்டும்னு சொல்லிட்டு இதுவரை ஒன்றும் கிடைக்கல. நான் இப்போ போன வாரம் கூட டிஜிபிக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன். நான் என்னன்னா அவங்க வந்து அப்பீல் பண்ணணும்னா அப்பீலுக்கு வந்து கவர்மெண்ட் லாயர், கவர்மெண்ட் வக்கீல் அவர் கொடுத்திருக்கிறாரு. இது உகந்தது அல்ல, இது அப்பீல் பண்ண முடியாதுன்னே கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு வச்சிருந்து வேணுக்குனே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸும் என்னை வந்து திட்டமா வச்சிருக்கிறாங்க. இதுவரை ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா நான் இப்ப கவர்மெண்ட நம்பல. நான் இப்ப நம்புறது மீடியாக்களை தான். குறிப்பாக சத்தியம் டிவி ஐயா, எனக்கு கையெடுத்து கும்புறேன். நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து வெளியே கொண்டு போய் எனக்கு வாங்கி கொடுக்க முடியும். எனக்கு வயசு 73 ஆகுது. என்னால முடியல. பல பிரச்சனை, எனக்கு வியாதிகள், தொல்லைகள். ஆகவே தயவு செய்து மீடியாக்கள் யாராவது, எந்த ஒரு மீடியாவாவது, ஆனா சத்தியம் டிவி நிறைய காரியங்களை சாதிச்சு கொடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து கையெடுத்து கும்புறேன். நீங்களாவது எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணுங்க. நான் ரொம்ப வேதனையில கஷ்டத்துல இருக்கிறேன். ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான், அதனால கட்ட 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் போகணும், என்னால முடியல. அதே மாதிரி அடுத்த பையன் 12th முடிச்சு அவனை காலேஜ் சேர்க்கணும், என்னால முடியல. வேற நான் ஒன்றும் கேட்கல. எனக்கு நீதி அரசர் போட்ட அந்த உத்தரவை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். எனக்கு உள்ளதை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறேன். நான் இதுவரை 3 வருஷமா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்பா இவங்க ஐஏஎஸ், உங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அனைவரும் நல்ல பேர், நல்ல இருக்காங்க, சாயம் இருக்காங்க, உமாசங்கர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்களும் உண்மையில நல்ல மனிதர்கள். இவங்க பூரா அரசியல்வாதிகளுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இவனுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணுமே, இவன் வந்து லஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கணும் அப்படித்தான் நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா இதுவரை என்கிட்ட கேட்கல. ஆனா இந்த பணத்துக்காகத்தான் அவங்க வந்து இந்த ஆர்டரை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இல்லாட்டி 3 வருஷம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் 3 வருஷமா வச்சிருக்காங்க? அப்ப நீதி அரசர் போட்ட உத்தரவை ஏன் இவங்க மதிக்கல? கவர்மெண்ட் மதிக்கல. இன்னைக்கு அநேக காரியங்கள் இப்படிதான். ஆனா இவங்க பூரா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த திமுக ஆட்சி நீ வரவே வராது. ஆனா அவ்வளவு வேதனையா இருக்குது. நான்லாம் அந்த நாட்கள்ல வந்து மதுரையில முத்துப்பிள்ளை மேயரா இருக்கிற நாட்கள் அவ்வளவு வெறியா இருந்தவனுங்க நாங்க கலைஞர் மேல. அதே மாதிரி கலைஞர் ஆட்சி வரும்போது நாங்க அவ்வளவு தூரம் வெறியா இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, நீங்க எது ஒண்ணுனாலும் அவரை பார்க்க முடியல, பார்க்க விட மாட்டேங்கிறானுங்களே, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. போன பெட்டிஷன் கொடுத்துட்டு போன்றானுங்க. நான் என்ன பண்றது? அவர் சொல்றாரு அநேக காரியங்களை நான் நல்லது செய்யறோம். பெட்டி வச்சிருந்தாரு, பெட்டியில போட்ட பெட்டியில என்ன ஆச்சு, தூக்கி கடல்ல விட்டாங்க. இப்படிதான் செய்யறானுங்க. பூரா ஏமாத்து வேலை தான் இருக்குது. ஆகவே இந்த அரசு உண்மையிலே இந்த முடிய போகுது. உங்களுக்கு தயவு செய்து எனக்கு நிறுத்தாதீங்க. 3 வருஷம் என்னை சித்திரவதை பண்ணிட்டீங்க. என்னுடைய மன உளைச்சலுக்கு காரணம் எந்தெந்த சீட்ல இந்த பேப்பர் இருக்கோ அவங்கதான் பொறுப்பு. இதுக்கு என்னுடைய ஜீவன் போனாலும் அவங்கதான். நான் விட மாட்டேன். நான் எழுதியே வச்சுதான் சாவேன் நான். ஆனா நீங்க எல்லாம் உண்மையிலே நல்லா இருக்க மாட்டீங்க. தயவு செய்து நீங்க ஐஏஎஸ் படிச்சதுக்கு ஒரு ஒரு விளைவில்லாம இருக்கீங்க. அந்த மதிப்பு என்னன்னு தெரியாம இருக்கீங்க. அரசியல்வாதிக்கு சாதம் இல்லாட்டி உங்களை தூக்கி விட்டுருவான், அங்கிட்டு போயிடும், அங்கிட்டு போனா. ஏன் சகாயம் வாழலையா? சகாயம் கண்டுபிடிக்கல, கொள்ளையடிச்சதை. இன்னைக்கு நேருடைய காரியம் எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் பேச வரல எனக்கு, அதெல்லாம் தேவையில்லை. என்னுடைய வேலை
எனக்கு வர வேண்டிய காரியங்களை கொடுத்து எனக்கு உதவுமாறு உண்மையில கையெடுத்து கும்புறேன். இது எந்த ஒரு மீடியாவாவது இதை வந்து பெருசா எடுத்துட்டு போய் எனக்கு வருது. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்டும் நீதியரசர் போட்டது, கவர்மெண்ட் லீடர் கொடுத்த சான்றிதழ், இன்னும் நான் போட்ட பெட்டிஷன் எல்லாமே இருக்கு என்கிட்ட. ஆனா இதுவரை 3 வருஷமா என்னை வந்து நோகடிச்சிட்டானுங்க. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்புறேன். நான் வந்து அரசியல்வாதியை நம்பல. அநேகர் சொன்னாங்க அரசியல்வாதிகிட்ட போனா முடிஞ்சிடும், அரசியல் போனா அவன் லஞ்சம் கேட்பான், எதுக்கு நான் கொடுக்கணும், தேவையில்லையே. ஆகவே தயவு செய்து மீடியாக்கள் யாராவது தயவு செய்து இதை எடுத்து கொண்டு போய் இந்த பேப்பரை வந்து எனக்கு கொடுத்து இந்த ஆர்டர் உத்தரவை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுமாறு உங்கள் அன்போடு கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கிறேன். என்னால முடியல, 73 வயசாச்சு, நான் ஒன்னும் ஓட முடியாது, உடையாட முடியாது. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்போம். தேங்க்யூ. நன்றி.